அமெரிக்காவினுடைய அந்தோனி பிளிங்கன் அவர்கள் அரபுலக நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் சுற்றுறாரு? இஸ்ரேல் காசா பிரச்சனை அப்படிங்கிறது அரபுலக நாடுகளில், மிடில் ஈஸ்ட் நாடுகளில் வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அமெரிக்காவால் சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியாது. அதே மாதிரி லித்துவேனியா, எஸ்தோனியா மற்றும் லாத்வியா பகுதியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் சுற்றிட்டு இருக்காங்க. என்னப்பா அந்த 3 நாடுகள் மத்தியில் என்னப்பா சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, எஸ், அந்த நாடுகள் தான் ரஷ்யாவினுடைய குறி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ அவங்களும் என்ன செய்வாங்க? ரஷ்யாவுக்கு எதிராக காய் நகர்த்துவாங்க. எஸ்தோனியா கேட்குறாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட, நீங்கள் வேணால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தயார்படுத்தலாமே, ஏன் இந்த போர் நிறுத்தாமல் இன்னும் யுத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆக்சுவலாக எஸ்தோனியா கேட்ட கேள்விக்கான பதில் வேறு, அவங்களுடைய மனசில் இருந்த பதிலும் வேறு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் பால்டிக் நாடுகள் கூட பேச்சு நடத்திட்டு இருக்கார். ஸோ இந்த பால்டிக் நாடுகள் தான் ரஷ்யாவினுடைய அடுத்த குறியில் இருக்கிறவங்க. அப்போ எஸ்தோனியாவினுடைய அந்த தலைவர் கேட்டதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் நிறுத்தத்தை இப்போது நடத்திடலாம், நினச்சா இப்போ உடனடியாக போர் நிறுத்தத்தை நடத்திடலாம். ஆனால் போர் நிறுத்தம் நடந்தால் அது ரஷ்யாவுக்கு தான் ஆடட் அட்வான்டேஜ். அவங்களுடைய ஆர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய வெப்பனாக இருக்கட்டும், அவங்களுடைய சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அதை ரீக்ரூப் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நாமளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த போர் நிறுத்தம் அவ்வளோ நல்லதாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஒரு மனநிலைமையில் தான் உக்ரைனுடைய அதிபரும் இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய அதிபரும் இப்படி தான் இருக்கார். புட்டின் அவர்களும் அப்படி தான். புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஸ்ஃபயர் வந்தாலோ, இல்லை திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஹியூமன் காரிடோரை உருவாக்கி கொடுத்துட்டாலோ, அது உக்ரைனுக்கு ஆதரவாக மாறிவிடும் அப்படிங்கிற நிலைமையில் ரஷ்யாவும் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ இப்போதைக்கு இந்த போர் முடியாதா விக்கி அப்படின்னு கேட்டால் முடிகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுலேயும் சீஸ்ஃபயர்லாம் முடிவடைய வேண்டும் என்றால் சரி, உலக நாடுகளுடைய பார்வை தான் இப்போ உக்ரைன் பக்கம் இருந்து எல்லாரும் காசா இஸ்ரேல் பக்கம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை. ரஷ்யாவுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்ன சொன்னாங்க? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வார் கிரைமை செஞ்சுருக்காரு, அவரை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இருந்தார், மறுபடியும் அதெல்லாம் உடச்சிட்டு வெளிநாடுக்கு போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அப்போது இதே மாதிரி இனப்படுகொலையை செஞ்சிட்ருக்காரு யார்? நெத்தன்யாகு அவர்கள். அவர் வார் கிரைம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த நாடு கேஸ் கொடுத்துருக்காங்க? சவுத் ஆஃப்ரிக்கா கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கேஸ் கொடுத்த சவுத் ஆஃப்ரிக்காவை எதிர்த்து அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்னையா இது? ஒரு நாட்டை நீ என்ன செஞ்சிருக்க, வார் கிரைம் செஞ்சிருக்கன்னு சொல்லி அந்த நாட்டினுடைய தலைவரை குற்றவாளியை அறிவிக்கிறாய், அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு படை அனுப்பப்படும் அப்படின்னு சொல்கிற. ஆனால் இன்னொரு நாட்டில் அதே தவிர செஞ்சுருக்காங்க, அவனை குற்றவாளின்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி யார் கேஸ் போட்டாங்களோ அவங்கள மிரட்டுற தோணி என்ன அப்படிங்கிறதுலேருந்தே அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்தோனியாவினுடைய அந்த ஒரு தலைவர் சொன்ன கடைசி வார்த்தை, இந்த யுத்தம் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு சீஸ்ஃபயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த யுத்தம் எவ்வளவு நீண்டாலும் சரி, எஸ்தோனியா கண்டிப்பாக உக்ரைன் கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பால்டிக் நாடுகள் மறுபடியும் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடை தான் எடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்து மற்றும் உக்ரைன் டாவோஸில் வச்சு வர்ற சண்டே ஒரு பெரிய அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட போவதாகவும், ஒரு வேளை உக்ரைனுடைய பீஸ் பிளானை பற்றி அங்கே என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இதே சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தான் நம்முடைய இராணுவ வீரர்கள் போருக்கு தயாராகுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்து, இல்லை போரினுடைய ஒத்திகைக்கு தயாராகுங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. வடகொரியா தென்கொரியாவினுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தென்கொரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன அமெரிக்கா இதெல்லாம் கண்டுக்கிடாமல் இருக்க, வடகொரியாவினுடைய வெப்பன்ஸை தான் கூடுதலாக யார் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரஷ்யா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இப்போ புது குண்டை என்ன தூக்கி போட்டிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள வடகொரியா பெரிய அளவில் இராணுவ தளவாடங்களையும் இராணுவ ஆயுதங்களையும் குண்டுகளையும் ரஷ்யாவுக்கு விற்க போகிறது, எங்களுக்கு உளவு செய்தி கிடைச்சிருக்கு, அமெரிக்கா முடிஞ்சால் அதை பிடிச்சிக்கோ. வடகொரியாவை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குது தென்கொரியா. தென்கொரியா இப்படிலாம் செய்யும்போது தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த 3 நாடுகள் என்ன செய்கிறாங்க? ஒற்றுமையாக இருந்து நாங்கள் இராணுவ எக்ஸசைஸ்லாம் செய்ய போகிறோம், ஒன்றாக இருந்து இந்த இராணுவ ட்ரில்லாம் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வடகொரியாவுக்கு எதிராகத்தான். வடகொரியாவுக்கு மட்டும் கிடையாது, அது சீனாவுக்கும் எதிரானது என்பது குறிப்பிடத்தக்கது. 29 ஜனவரி இந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. ஹங்கேரியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க.
ஹங்கேரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடு. அப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடு உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான டேட் தானே. அது ஜனவரி 29 இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கர்கிவ் ரீஜனில் தான் இப்போ தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று கர்கிவ் ரீஜனில் ஒரு ஹோட்டல் பகுதியில் நடந்த அந்த தாக்குதல், ஒரு மிசைல் வந்து விழுகுது. அப்படி மிசைல் விழுந்ததில் 13 நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பெல்கிரோட் பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. அதற்கு காரணம் குறிப்பாக ஆயிரக்கணக்கான மாணவர்களை, குழந்தைகளை வெளியேற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பெல்கிரோட் பகுதி உக்ரைனுடைய கண்டினியூஸ் அட்டாக்கு கீழே வந்துட்டே இருக்கு. ட்ரோன் அட்டாக்கு, சின்ன சின்ன மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பெல்கிரோட் பகுதியில் அதிகமாக இருக்குது. ஸோ பெல்கிரோட் பகுதி ரஷ்யாவினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. ரஷ்யா மற்றும் உக்ரைன் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் அதில் எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய உத்தரவின் பெயரில் பெல்கிரோட்லேருந்து மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இதே பெல்கிரோட் பகுதிக்கு நாங்கள் யாருடைய தாக்குதலையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே, அது என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்விதான். எஸ்தோனியாவுக்கு போன செலன்ஸ்கி அவர்கள் அடுத்ததா லாத்வியாவுக்கு போறார் அப்படின்னு சொல்றாங்க. லாத்வியாவுக்கு போய் அதுதான் அவருடைய கடைசி ஸ்டாப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாத்வியாவினுடைய அந்த தலைவர்கள் கூடயும் பேசிட்டு செலன்ஸ்கி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், பால்டிக் நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தலுக்கு பலவிதமான சிக்னல்ஸை கொடுக்க போகுது. பாக்முத் பகுதியிலையும் சண்டை அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமாக தான் நடந்துட்டு இருக்கான். ஸோ பாக்முத், கர்கிவ் இந்த 2 ரீஜன்லையும், அது இல்லாமல் ஆப்திகா ரீஜன்லையும் சண்டை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக நடந்துட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாக்முத் ரீஜனில் மட்டுமே கிட்டத்தட்ட நேற்று ஒரு தினத்தில் 2-3 பெரும் தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யா செஞ்சிருக்காங்க அப்படின்னும், பல மிசைல்ஸ் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்வாம் ட்ரோன்ஸும் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய புதிய ஸ்ட்ராட்டஜியில் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தான் தென்கொரியா என்ன சொன்னாங்க, இந்த ட்ரோன் மட்டும் கிடையாது, ட்ரோன் ஈரான் கொடுக்குறாங்க, ஆனால் மிசைல்ஸ் எல்லாம், இந்த ஷெல்ஸ் எல்லாமே வடகொரியா தான்ப்பா கொடுக்குறாங்க, அதனால தான் ரஷ்யா கண்டினியூஸாக அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை சொன்னாங்க. அடுத்ததா ஒரு $1 பில்லியன் அமெரிக்க, அப்பா உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். வேர்ல்டு பேங்க் ஒரு $1 பில்லியன் யாருக்கு கொடுக்க போகிறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த $1 பில்லியன் இப்போதைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். சரி, இந்த வின்டர் சீசனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பெரிய அளவில் கவுண்டர் ஒஃபென்சிவாக உக்ரைனால் இன்னும் தயாராக எடுக்க முடியலை. அதுக்கு முன்னாடியே அங்கே வந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது 2 நாட்டு சோல்ஜர்ஸையும் அந்தந்த இடத்துலையே நிற்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த இடத்துல தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே லாங் ரேஞ்ச் தாக்குதல். ஆனால் நிறைய சோல்ஜர்ஸ் அவங்க இருக்கிற இடத்தையே ரொம்ப பெரிய அளவில் அப்படியே ஸ்டெடியாக பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஸ்னோ மட்டும் இல்லாமல் நைட் விஷனும் இதனால் பாதிப்படைகிறது. எனவே இரவு நேர தாக்குதல் அப்படிங்கிறதும் இப்போ கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த வின்டர் முடிஞ்ச உடனே பெரிய தாக்குதலை ரஷ்யா செய்ய நினைப்பாங்க, கவுண்டர் ஒஃபென்சிவை உக்ரைன் செய்ய நினைப்பாங்க. யாருக்கு வெற்றி அதிகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். இதில் ரஷ்யாவுக்கு அதிபர் தேர்தல் வேற வருது. இந்த அதிபர் தேர்தலில் அமெரிக்காவினுடைய சில கைக்கூலிகள் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரஷ்யா குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அதிபர் தேர்தலுக்காக உக்ரைனை வென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் நினைச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.